வணக்கம். பேராசிரியர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற ஆய்வாளர்கள், நாவலாசிரியர்கள், சிறுகதையாளர்கள், எழுத்தாளர்கள், இந்த விழாவை சீரும் சிறப்புமாக செய்கின்ற அரசு பணியாளர்கள், இதற்கு முன்னால் பேசிக்கொண்டு சென்றிருக்கிற மேல்மை தங்கிய பெருமக்கள், மாணவர்கள் மற்றும் வெளியில் நிற்பவர்கள், கடைக்கண்ணால் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன். இந்த வருஷத்தின் 3வது நாள். வெளியில் மார்கழியில் வெயில் இல்லை, அதனால் நமக்கு வெட்கை இல்லை. இந்த மதிய பொழுதில் நமக்கு வேர்வையும் சுரக்கவில்லை, அதனால் நமக்கு வயிறும் பசிக்கவில்லை. நீங்கள் இன்னும் இருந்து நிம்மதியாக எந்த மனக்கலக்கம் இல்லாமல் இந்த பேச்சையும் இதற்கு பின்னால் வருகிற நிகழ்வுகளை கேட்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு புதின இலக்கியத்தில் அடித்தள மக்கள். இது ஒரு நாளில் 2 நாளில் பேசக்கூடிய விஷயமே இல்லை. இதற்கு அமர்வு அமைத்தால் காலையிலிருந்து மாலையிலிருந்து அடுத்த நாளும் நீளும். நான் சில நாவல்களை, படித்த நாவல்களை என் மனதில் பதிய வைத்து கொண்டு உங்களோடு இந்த அடித்தள நாவல்கள் விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் உரையாற்றுகிறேன். நாவல் தமிழில் புதினம் எங்கே உற்பத்தியானது? 1160 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பிய இலக்கியவாதிகள் உலகத்துக்கு கொடுத்த இலக்கிய சீதனம் நாவல். இந்த நாவல் தமிழில் தோன்றி 130 வருஷங்கள் ஆகிறது. நான் எடுத்துக்கொண்ட அடித்தள மக்கள் நாவல்கள். அடித்தள மக்கள் என்று சொன்னால் வெறும் அடித்தள மக்கள் என்று கடந்து போய்விட முடியாது. அடித்தள மக்கள், விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், கடையர்க்கும் கடையராக இருக்கிற மக்கள், இதற்கு உழைக்கும் மக்கள். நமது அண்ணல் பி.ஆர். அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாடல் உருவானது. அது மராட்டிய சொல்லாடல் தலித் என்பது என்ன? இந்த ஒடுக்கப்பட்ட தள்ளப்பட்ட மக்களெல்லாம் சேர்த்து கொண்டு விலை மாதர், பிக்பாய்ட் அடிக்கிறவன், ரிக்ஷா ஓட்டுறவன், சித்தாளு, உப்பளத்தில் வேலை செய்கிறவர்கள், ரோட்டில் வண்டி இழுப்பவர்கள் எல்லாத்தையும் ஒன்றடக்கிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்டதுதான் தலித். இந்த தலித் இலக்கியம் மராட்டியத்திலிருந்து புறப்பட்டது. ஒவ்வொரு மாநில மொழியாக கடந்து தமிழிலும் 1993 வந்தது. நமக்கு முன்னால் பேசிக்கொண்டு இறங்கிய பாசமிகு சகோதரி எழுத்தாளர் அவ்வை பாமா அவர்கள் சிறந்த தலித் நாவலாசிரியர். நானும் அப்படி என்று சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். உலக இலக்கியங்களில், நாவல் இலக்கியங்களில் நீங்கள் ஒன்றை மறக்கவே முடியாது. உலகத்துக்கு அதிகமான அடித்தள மக்களுடைய நாவலை கொடுத்தது ரஷ்ய மொழி இலக்கியம். 1136 வருடங்களுக்கு முன்னால் மார்சிங் காக்கியுடைய தாய் நாவல் பைபிளுக்கு அடுத்தபடியாக ஒரு நாவல் உலக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது என்றால் அது தாய்தான். தாயில் ஒரு பாபலை படித்துவிட்டு நிறைய இளைஞர்கள் தன் பெயரை பாபுல் என்று மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாவலை நீங்கள் தமிழில் 4 பதிப்பகம் போட்டு இருக்கிறது. 1954 மரியாதைக்குரிய தோமுசி ரகுநாதன் அதை தமிழில் மொழிபெயர்த்தார். அது வருகின்ற போது
அதன் விலை 5 ரூபாய். சோவியத் ரஷ்யாவிலிருந்து நமக்கு கிடைத்தது. இன்று நீங்கள் வாங்குங்கள். 4 பதிப்பகம் போட்டிருக்கிறது. துட்டு கூட இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பதிப்பு சிறந்த பதிப்பாக இருக்கால் வாங்கலாம். அதில் முதல் தொடக்கமே அந்த புகை, நாம் என்ன நினைச்சால் தொழிற்சாலைகளிலிருந்து புகை போகிறது என்று. ஆனால் தோழர் மாசிங்காய்க்கு சொல்லுகிறார், அதில் இரத்தம், சதை, நரம்புகள் எல்லாம் புகையாகி போய்விட்டது. நீங்கள் உள்ளே நாவலுக்கு வந்தால் அந்த 136 130 வருடங்களுக்கு முன்னால் சார் அரசன் காலத்தில் அங்கே அடித்தள மக்களுடைய வேதனை எப்படி இருக்கென்று உலகத்துக்கு முதல் முறையாக கொடுத்த ஒரே நாவல் மார்சிங்காக்கிடைய தாய். அதற்கும் பிறகு ரஷ்ய இலக்கியத்தில் தான் இந்த அடித்தள மக்களுடைய வரலாறு 1000 பக்கங்களுக்கு 130 வருடங்களுக்கு எழுதப்பட்டது. லியோ டால்ஸ்டாயினுடைய புத்துயிர்ப்பும் இப்போது கிடைக்கிறது. 800 ரூபாய், 1000 பக்கங்கள். அதில் அந்த கதாநாயகி ஒரு இளம்பெண், வறுமையோ வறுமை, அடித்தளத்தில் உள்ளவள். அவள் ஒரு பணக்கார வீட்டில் வேலைக்காரிக்கா போவாள். அங்கே வக்கீலுக்கு படித்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் அவளை பலாத்காரம் செய்து விடுவான். ஆனால் தண்டனையோ அந்த இளம்பெண்ணுக்கு கிடைக்கும், வீட்டை விட்டு துரத்தி விடுவார்கள். அதற்கு பிறகு ஒரு விடுதியில் வேலை செய்வார். பணக்காரன் பணம் எவனுகிட்டே தொலைய கொடுத்து விட்டு இவள் தான் களவெடுத்தால் சொல்லி அவளுக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். அந்த தண்டனை கொடுக்கிற இடத்தில் ஒரு காலத்தில் இவளுக்கு பாலிய வன்முறை செய்தவன் இன்று நீதிபதியாக இருப்பான். இவளை பார்த்தவுடன் அவன் மனச்சாட்சி உருக்கும், என்னால் இந்த இடத்தில் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இறங்கி விடுவான். அவளை நைஜீரியா என்கிற ஒரு சிறைச்சாலைக்கு அனுப்புவார்கள். அதில் லியோ டால்ஸ்டாய் எழுதுவார், அந்த வண்ணாந்தர வெயிலில் போகும்போது நிறைய கைதிகள் செத்து போயிடுவார்கள். அவர்களை பிணமாக விட்டு போவார். ஆனால் அங்கே போய் இந்த இளம்பெண் அங்கு வந்து தேசிய ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு இளைஞனை பிடித்து வைத்திருப்பார்கள். அவனுக்கு டிபி வியாதி வந்துடும். அவனை அந்த வியாதியிலிருந்து குணப்படுத்துவதற்காக சிறைச்சாலையிலே தன்னுடைய ஊழியத்தை பயன்படுத்துவார். அந்த நேரத்தில் மாஜி காதலன் வந்து, நீ என்னோடு வந்து விடுன்னு கூப்பிடுவா. வர முடியாதும்பா, நீங்கள் 1000 பக்கம் கொண்ட புத்துயிரை படித்தால் நீங்கள் புத்துயிர் பெறுவீர்கள். இப்போதும் 700 ரூபாய்க்கு நியூஸ் செஞ்சுரியிலும் கிடைக்குது, கவிதா பிரிண்ட் ஹவுஸ்லையும் கிடைக்குது, செம்பகா பதிப்பகத்திலும் கிடைக்குது. நீங்கள் இப்போது கூட வாங்கிக் கொள்ளலாம். அதற்கு பிறகு நீங்கள் ரஷ்ய இலக்கியத்துக்கு வந்தனா தஸ்தாவஸ்கி எனக்கு 22 வயசில் ஆங்கிலம் படிக்க தெரிந்தால் நான் அப்போதே படித்திருப்பேன். எனது 60வது வயசில் இப்போது மொழிபெயர்த்து வந்திருக்கிறது. பேர் என்ன, சுசிலா என்கிற ஒரு தமிழ் பேராசிரியை மெனக்கெட்டு அவர்கள் புத்தகங்கள் எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார். குற்றமும் தண்டனை, ஒரு பக்கம் 2 பக்கம் இல்லை, 1200 பக்கம். 1200 பக்கமும் இந்த அடித்தள மக்களுடைய விஷயங்களை அப்படியே சொல்லுவார் தஸ்தாவஸ்கி. ஒரு பையன், நான் அதற்கு மேல் அங்கே போக விரும்பவில்லை. ஏன்னால் எனக்கு கொடுத்த நேரமும் 1/2 மணி நேரம். அதனால் ஒவ்வொரு நாவலையும் நான் கோடிட்டு காட்டிக்கொண்டே நான் சென்று விடுகிறேன். மாணவ மாணவிகளே, நீங்கள் நாவல் படிக்க ஆசையாக இருந்தால் நான் சொல்லுகிற நாவல்களை நீங்கள் மனசிலோ அல்லது கையில் உள்ள எழுத்து பொருளையோ உங்கள் காகிதத்தில் எழுதி கொண்டு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் வீரம் விளைந்தது, அதுவும் சோவியத் ரஷ்யாவிலிருந்து வந்த நமக்கு கிடைத்த நாவல். ஒரு ரயில்வே தொழிலாளியாக இருக்கிறவர் தன் வரலாற்றை சொல்லி அந்த நாவலை 700 பக்கம் எழுதியிருக்கிறார். அதுவும் உலகம் பூரா போய்விட்டது.
தமிழிலும் அது கிடைக்கிறது, இப்பவும் கிடைக்கிறது. அப்படியே நீங்க தமிழ் இலக்கியத்துக்கு வந்தால், தமிழில் முதல் நாவல் 1879 தேவநாயகம் பிள்ளையுடைய பிரதார் முதலியார் சரித்திரம். அந்த காலத்தில் குறைஞ்சது 35 எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். அந்த 35 எழுத்தாளர்களுக்கும் பேரில் ஒரு தொங்கல் மாதிரி அவர்கள் ஜாதி பெயர் ஒட்டிக்கொண்டே இருந்தது. அந்த எழுத்தாளர்களுடன் 2 பெண்களும் உண்டு. ஆனால் அவர்களிலிருந்து மாறுபட்ட ஒரே எழுத்தாளர் மாதவையா. மாதவையா அவருடைய சொந்த பெயர் மாதவ ஐயர். அவர் ஒரு சீர்திருத்தவாதி. அதனால் நான் ஐயர் என்று பெயர் வைக்க மாட்டேன் என்று சொல்லி மாதவையா என்று வெடித்தார். அவர்தான் தமிழில் உடங்கட்டை ஏடுவதை அப்படியே காட்டி ஒரு வெள்ளைக்கார அதிகாரி அந்த பெண்ணை காப்பாற்றுவதாக ஒரு நாவலில் கரெக்டாக பதிந்திருப்பார். இன்னும் 2 நாவல்களில் அவர் பெண்ணை எப்படி இந்த ஜமீன்களும் பணக்காரர்களும் வதைப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் நாவலில் தமிழில் முதல் முறையாக அச்சி பசகமா சொன்னது மாதவையா. அதற்கும் பிறகு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தோமுசி ரகுநாதன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் பிறந்த வருடம் 1954 மார்சிங்காக்கியை தாயை தமிழில் மொழிபெயர்த்து விட்டு அவர் பஞ்சியும் பசிங்கிற நாவல் எழுதுகிறார். அந்த நாவலுக்கு இன்றைக்கு வயசு 70. அந்த நாவல் அம்பாசமுத்திரத்தில் இருக்கிற நெசவாளர்களுடைய அவர்களுடைய பஞ்சியும் பசியும் உடைய கொடூரத்தை சொல்லியிருப்பார். அம்பாசமுத்திரத்திலிருந்து நெல்லைக்கு மட்டும் ஒரு பெரிய ஊர்வலம் அந்த நாவலில் இருக்கும். நாவலை படித்து பாருங்கள். படித்து பார்க்காமல் நீங்கள் பஞ்சியும் பசியும் படித்து பார்க்காமல் உங்கள் பேனாவில் இருந்து கற்பனை வளம் சுரக்காது. இப்படியே மேடையில் பார்த்துவிட்டு அடுத்தபடி நீங்கள் வீடுக்கு திரும்பி விடுகிறீர்கள். அதற்கும் பிறகு நாம் இன்னொரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஒரு எழுத்தாளரை அடித்தள மக்களுடைய வரலாறு எழுதியிருக்கிறார் என்றால் அது திருமதி ராஜம் கிருஷ்ணம் அம்மையார். கருப்பு மணிகள் சென்னையில் வாழ்கிற ஒரு பாப்பன குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணிக்கு தூத்துக்குடியில் உள்ள உப்பளத்து தொழிலாளர் பற்றி என்ன அக்கறை? ஆனால் ஒரு எழுத்தாளனுக்கு அந்த அக்கறை கட்டாயம் இருக்க வேண்டும். அதனால் இந்த கல்லூரிக்கு எதிர்த்தப்பில் அங்கிட்டு இருக்கிற ரத்னா விடுதியில் 3 மாதம் தங்கி அந்த மக்களை பற்றி எழுதப்பட்ட நாவல் தான் கருப்பு மணிகள். நமக்கு கருப்பு மணிகள் மேல் ஒரு சின்ன தாக்கம் வருகிறது. தூத்துக்குடி பாசையில் நாம் என்ன செய்வோம்? கொமட்டில் குத்தினான் என்போம். அடித்தால் 32 பள்ளிகள். தூத்துக்குடிக்கென்று ஒரு பாசை இருக்கிறது. ஆனால் கருப்பு மணியை முதலில் பக்கம் திறந்தாலே அதில் சமஸ்கிருதம் கொட்டி கிடக்கிறது. அதனால் எனக்கு கோபம் வந்தது. அதனால் நானும் பேனா பிடித்தேன். நானும் இதே பேத்தாப்பில் இருக்கிற நூற்பாலையில் 26 வருஷம் பணி செய்கிறேன். எனக்கு என்ன எழுத்தை பற்றி எனக்கு என்ன கவலை? ஆப்டர்ஸும் பெணியனும் போட்டுவிட்டு நூலை நூற்று கொடுத்தால் மாத கடைசியில் என் குடும்ப நலத்திற்கு பணத்தை கொடுப்பார்கள் சம்பளமாக. ஆனால் கருப்பு மனிதர்கள் பணியில் சமஸ்கிருதம் கொட்டி கிடந்த நாள் நானும் எழுதினேன். நானும் அடித்தள மக்களை பார்த்தேன். நானும் மகிழ்கிறேன். ஒரு நாள் 2 நாள் ஒரு நாவலை எழுத முடியாது. ஒரு நாவலை எழுதினால் ஒரு தடவை எழுதி சரி வராது, 2வது தடவை எழுதும் சரி வராது, 3வது தடவை எழுத முயற்சி எடுத்தாலும் சரி வரும். நீங்கள் அதோடு கிடக்க வேண்டும். வீட்டில் பொருளாதாரம், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். வீட்டில் மனைவியை பணம் கொடுத்து சந்தோஷப்பட வைக்க வேண்டும். வீட்டில் வாடகை கொடுக்க வேண்டும். ஆனாலும் உங்களுடைய உடைகளெல்லாம் களைந்து விட்டு
உங்களை கோமணத்தோடு விட்டாலும் நீங்கள் உங்கள் எழுத்து பேனாவை விடாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த நாவலை தருவார்கள். அவர்கள்தான் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இலக்கியம் அவர்களை தூக்கி வைக்கும். அப்படி தூக்கி வைத்தவுடைய நிலைமை தான் நான் இந்த இடத்தில் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தில் நாவல் எழுதுவதற்கு அரசு அதிகாரிகளும் பேராசிரியர்களும் கலெக்டரும் தேவையே இல்லை. உங்களுக்கு உங்கள் மொழியின் மேல் பாசமும் அக்கறையும், தமிழை தெளிவாக தப்பில்லாமல் எழுதினாவே போதும். ஆனால் உழைப்பு வேண்டும், சோர்வு இல்லாத மனசு வேண்டும். எந்த நேரமும் உங்களை சகரா பாலைவனத்துக்கு கொண்டு விட்டால் கூட, தண்ணிக்காக நீங்கள் ஏங்கினாலும் கூட உங்கள் நாவல் கரு உங்கள் மனசில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தது தான் என் உப்புவையல். நான் அதை கொஞ்சம் சொல்லிக்கிறேன், பெருமையாக சொல்லவில்லை. நீங்கள் வருங்காலத்தில் நிறையா மாணவ மாணவிகள் இருக்கிறீர்கள். அதற்காக இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. 1984 தொடங்கிய நாவல் 90 முடிந்து விட்டது. ஆனால் தூத்துக்குடியில் ஒரு சிறிதர் கணேசன் இருக்கிறானே, அவனுக்கு முதுகு சொஞ்சு கொடுக்கிற ஆள் கிடையாது, அவனுக்கு சப்பாரி போட கொடுக்கிற ஆள் கிடையாது, அவனுக்கு பல்லக்கு தூக்கி கொடுக்கிற ஆள் கிடையாது. அதனால் அவன் எழுதின பதிப்பகத்துக்கு சென்னைக்கு அனுப்பின உப்புவையல் எல்லாம் திரும்பி வந்தது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை தோழர்களே, 5 வருடம் ஒரு நாவல் போட்டியில் 1 மார்க்கில் தோத்து போகிறது, இன்னொரு நாவல் போட்டியில் 1 மார்க்கில் ஜெயிச்சு வெற்றி பெறுகிறது. அப்படி இருந்தும் நியூ செஞ்சுரி பதிப்பாளருக்கு இந்த தூத்துக்குடிக்காரனை கொண்டு ஒரு நாவலை பிரிண்ட் பண்றமே, அதில் லாபம் கிடைக்குமான்னு ஒரு பெரிய அக்கறை. 3 காப்பி எடுத்து 3 இடங்களுக்கு 3 எழுத்தாளருக்கு அனுப்பி 3 பேரும் அதை பிரிண்ட் பண்ணலான்னவுடன் 1990 எழுதப்பட்ட நாவல் 1996 நடந்த கதை என்ன என்று தெரியுமா? அந்த வருஷம் அந்த மாசம் ஆங்கில இந்தில் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தமிழ் புத்தகத்துக்கு தான் மதிப்புரை எழுதுவார்கள். அந்த மாசம் எழுதப்பட்ட மதிப்புரை உப்புவையல் சிறிதர் கணேசனுக்கு எழுதப்பட்டது. அது கோபாலி என்ன சொன்னார் தெரியுமா? சிறிதர கணேசன் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டில் கிடப்பார். உப்புவையல் படித்தவுடன் வேண்டிய கல்லறைக்கு போய் 2 சொட்டு கண்ணீர் சிந்தின மாதிரி இருக்கிறது. அந்த வருஷம் தமிழ்நாடு அரசின் சிறந்த நாவல் உப்புவையலுக்கு விருது கொடுக்கப்பட்டது. நான் அப்போதுதான் என்னை ஒரு எழுத்தாளர் என்று இந்த சமூகம் ஒப்புக்கொண்டது. கலைவாணர் அரங்கத்தில் அந்த நேரம் முதல்வராக இருந்த கலைஞர் எனக்கு கொடுக்கும்போது நான் அதை வாங்கினேன். அதற்கும் பிறகு நான் சும்மா இருக்கவில்லை தோழர்களே. இப்போது ஒரு நாவல் எழுதி கொண்டிருந்தேன். போன ஆண்டு டிசம்பர் 18 ஒரு பெரும் வெள்ளம், வீட்டுக்குள் 4 அடி தண்ணி. நான் எழுதி கொண்டிருந்த பக்கங்கள் எல்லாம் ஒரு 40-45 பக்கங்கள் இழந்து போனேன். அதை மீட்டதற்கு நான் 6 மாசம் பயணம் எழுதி அதை மீட்டு விட்டு நான் இங்கே பேசுகிறேன். இன்னும் உங்களுக்கு மலையாளம், கன்னடம், தெலுங்கு, பங்காளி இந்த நாவல்களில் நான் வச்சிருக்கிறேன். எது அடித்தள மக்களுடைய சிறந்த நாவல். உங்களுக்கு நான் டைம் அடுத்தாப்புல நிகழ்வு இருக்கனால் நான் இத்துடன் முடிக்கிறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நாவல் படிக்கின்ற ஆசை, நாவல் எழுகின்ற ஆற்றல், நாவலோடு பயணம் நடத்துகிற ஒரு கலைத்தன்மை உங்களுக்கு இருக்குமா என்னால் அந்த நாவல் எது என்று கேட்டு நீங்கள் எழுதி கொண்டு சென்னையில் 12ஆம் தேதி வரை புஸ்தக திருவிழா நடக்கிறது. தூத்துக்குடியிலும் நடக்கும். நான் சொல்லிக் கொண்டிருந்த நாவல், நான் 38 நாவல் எழுதி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்லுகின்ற நாவலை பூரா நீங்கள் ஒரு தபமாதி படித்தால் நீங்கள் தமிழுக்கு ஒரு அற்புதமான 5 நாவல் கொடுக்கலாம். இத்துடன் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.